வண்டா வணக்கம் நண்பர்களே. நம்ம நட்டுருக்கிற தென்னஞ்செடியில் அடிக்கடி தென்னங்குருத்தை ஏதோ கடிச்சிருதுங்க. வண்டு தான் கடிக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட 3 செடி கடிச்சிருச்சு. இது பாருங்கள், இந்த செடியில் தென்னங்குருத்து கடிச்சிட்டு இப்போ லைட்டாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல வளர்ந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது இல்லாமல் வேறு செடியிலையும் அதே மாதிரி இப்போ செஞ்சுருக்குங்க. இந்த செடியை பாருங்கள், இந்த செடியில் தென்னங்குருத்து நல்லா தான் இருக்குது பாருங்கள். எடுத்து அப்படியே வந்துட்டு ஏதோ கடிச்சிருக்கு. உள்ளே என்ன வண்டு இருக்கா என்னன்னு தெரியல, கடிச்சது. இதுவும் கடிச்சிருச்சு. அடுத்து இன்னொரு செடி காட்டுறேன் பாருங்கள். இந்த செடி தான் முதல்ல நாங்கள் பார்த்தோம். ஏற்கனவே ஒரு முறை இதை குருத்து சாப்பிட்டு அதை பிடுங்கி போட்டிருந்தோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா குருத்து வளர்ந்து வந்தது. இங்கே இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள். திரும்பவும் ஏதோ கடிச்சிருச்சு. இது இங்கே பாருங்கள், இதெல்லாம் கடிச்சிருக்கு. இது என்னன்னு தெரியல. உள்ளே வண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பூசி பண்டு ಬಂಡಾ ಪೂಜಿ ಬಂಡಪ್ಪ ಪೂಜಿ ಬಂಡ தேங்காய் பண்டா பண்டப்பா எப்படி இருக்கு பாரு கொம்பு. இங்கே செடியை நாசம் பண்ணுது. உங்களை சாகடிக்கிறேன். உப்பு போட்டு விடுவோம்.